கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை அவர் பலப்படுத்துவாராக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆனால் குடும்ப சூழ்நிலையின் பிரகாரமாக நாம் சில வேளைகளிலே சோர்ந்து போகிறோம். அலுவலக பிரச்சனையினாலே நாம் சோர்ந்து போகிறோம். சபையினுடைய காரியங்களை குறித்து விசுவாசிகளை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அப்படி சோர்வுற்று நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு எப்படி வாய்க்க செய்ய முடியும்? ஆகையினாலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நல்ல பண்புகளை நற்கிரியைகளை செய்து மகிமையையும் ஆண்டவருடைய மகிமையையும் 2வது கனத்தையும் அழியாமையும், மகிமை கனம் அழியாமை இவைகள் 3ம் நம்முடைய காரியங்களிலே மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. பிறகு நமக்கு இவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எதை கொடுக்கிறாராம்? நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அன்பு உள்ளங்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? என்னால் நற்கிரியைகளை செய்ய முடியவில்லை என்று சோர்வுற்ற நிலையிலே இருக்கிறீர்களா? அப்படி நற்கிரியைகளை செய்யும் பொழுதுதான் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போன வேளையிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிபட்டு குத்துயிருமாய் கொலை உயிருமாய் அவர் பரிதாபத்துக்குரியவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதுதான் கர்த்தர் கவனமாய் வைத்து நமக்காய் அவர் பாடுபட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இதை நன்றாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது, நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது பிசாசானவன் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி விடுவான். ஏன் இவ்வளவு செலவு செய்கிறாய்? வீணான செலவு தானே இது என்று அவன் உங்கள் மனதை கெடுத்து விடுவான். பிரியமானவர்களே, ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிற பொழுது மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இதை நீங்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இதை கேட்கிறதான தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரியே, சிறு பிள்ளையே, கனம் பொருந்திய போதக பிதாக்களே, உங்கள் யாவரையும் கர்த்தர் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். மறந்துடாதீங்க. ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க.
எனக்கு இப்பொழுது பேச முடியவில்லை. என்னால் கோல்டு அதிகமாய் ஆன காரணத்தினாலே பேச முடியவில்லை. ஆனாலும் கூட எப்படியாவது இந்த செய்தியை பகிர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதியும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.